ஓம் அம்மையப்பர் திருவடியே போற்றி, குருநாதர் திருவடியே போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டுக்கான கடகராசிக்கான கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அது என்ன ராசிக்கான கிரகநிலைகள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு குழந்தை பிறக்கும்போது வான மண்டலத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் இருந்தாங்களோ அதனுடைய ஜெராக்ஸ் தான் அந்த குழந்தையினுடைய பிறப்பு ஜாதகமாக அமையும். அது மாதிரி ஒரு வருடம் பிறக்கும்போது ஒரு ராசிக்கு எந்தெந்த நிலையில் கிரகங்கள் நிற்கிறாங்களோ அதுதான் அந்த ராசிக்கு அந்த வருடத்திற்குண்டான ஜாதகமாக அமையும். அந்த வகையில் கடகராசிக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள்லாம் இந்த வருடத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், 5ஆம் இடத்தில் புதன் பகவானும், 6ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களும், 8ஆம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிர பகவானும், 9ஆம் இடத்தில் ராகு பகவானும், 11ஆம் இடத்தில் குரு பகவானும் இந்த வருட கிரக நிலைகளாக உங்களுடைய கடகராசிக்கு அமைந்திருக்கிறார்கள். கடகராசிக்கு கடந்த 2 வருடங்களாக பாடாய்படுத்தி கொண்டிருந்த அஷ்டம சனி இப்போது இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு விலகப் போகிறார். அப்பாடா, இனிமே நிம்மதி பெருமூச்சு தான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை சனி பகவான் படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தாலும் இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கடுமையான சோதனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் அதற்குண்டான தகுதியையும் உங்களுக்கு வளர்த்து விட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சனி பகவான் மாறினதுக்கு பிறகு நீங்கள் உணரலாம். மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் நினைக்க கடகராசி அன்பர்கள் இந்த வருடம் நீங்கள் நினைத்தபடியே வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடகராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாயே உங்களுடைய ராசியில் இந்த வருட தொடக்கத்திலேயே இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அஷ்டம சனி இருக்கிறதுனால சில தொய்வுகள் அல்லது தடங்கல்கள் ஏற்படலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கு போகும்போது அந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் மேலும் நல்லபடியாக அமையும். மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் எப்போதுமே மக்களால் பார்க்கப்படுது. அது என்னென்னா குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 முக்கிய கிரக பெயர்ச்சிகளுமே ஒரு வருடத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த குறிப்பிட்ட இந்த 3 முக்கிய கிரக பெயர்ச்சிகளுமே நடக்க இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு செய்யவே முடியாத அல்லது செய்ய நினைத்து தடங்கள் ஏற்பட்ட விஷயங்கள், செயல்கள் எல்லாமே இந்த வருடம் கைகூடி வரும். அதற்குண்டான கிரக நிலைகளை இந்த 3 கிரக பெயர்ச்சிகளுமே இந்த வருடம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். வாழ்க்கையில் மிக மிக நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் வசதி வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியாகிய சந்திரன் இந்த வருட தொடக்கத்தில் தனுசு ராசியில் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார விஷயங்கள்லையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வயிறு சம்பந்தமான பித்த சம்பந்தமான நோய்கள், அதாவது உடம்புல ஹீட் அதிகமாகிறது, அல்சர் சம்பந்தமான விஷயங்களால் பாதிக்கப்படுறது, உணவு சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது போன்ற விஷயங்களில் இருந்து உங்களுடைய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். எதிர்பார்த்த அரசாங்க சம்பந்தமான வேலைகள் மற்றும் ஆதாயங்கள், நீங்கள் அரசாங்கத்தின் மூலமாக நடக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் மே மாதம் வரை சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த பொருளாதார விஷயங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்.
குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள். இதுவரை திருமணமே நடக்காத கடகராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு திருமணத்திற்கான அமைப்புகள் வரன்கள் தேடி வரும். ஏன்னா என்னதான் வரன்கள் தேடி வந்தாலும் சனி பகவான் 8லேயே அஸ்தமத்து சனியை இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையுமே தடைகள் தாமதங்கள் இடர்பாடுகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த விஷயங்கள் எல்லாம் மார்ச் மாதத்திற்கு பிறகு மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எந்த ஒரு வருஷமுமே முழுமையான நல்ல பலன்களையோ முழுமையான தீய பலன்களையோ கொடுக்க போகிறதில்ல. நல்ல பலன்களை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் தீய பலன்களை சில வழிபாடுகள் மூலமாக தவிர்த்து கொள்ளவும் முடியும். கடகராசி அன்பர்கள் இந்த வருடம் வணங்க வேண்டிய தெய்வம் அல்லது கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுபடை வீடுகளில் முதல் படை விட விளங்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை இந்த வருடத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் தரிசித்து விட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் மன கஷ்டங்களில் இருந்தும் பண கஷ்டங்களில் இருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் முழுமையான சந்தோஷத்தையும் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பெற முடியும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்லருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.